Okay. भगवद्भक्तजनात्यहन्तुष्पुत्रवन्येषु विचार्यपूर्णम् स्तम्भेऽवतारस्तमहण्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। रङ्गवीररघुपुङ्गववेदमहुलिगुबीडतीन्द्रकरुणाकुलिनामूढम् शेषाचले स्थिरबोधितशास्त्रवृन्दं शेषाद्रिनामकरणं गतोऽस्मि श्रीमते श्रीवात्स्य तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यशस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वलमशीषमत् सर्वेभ्यः விலட்சணத்துவாதிகரணத்துல இருக்கோம். இந்த 2 அதிகரணங்கள் பார்த்தீங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன சமாச்சாரம்? மேற்கொண்டு போலாமா? மேல போலாம் இல்லையா? பாக்குற இல்லைன்னா புஸ்தகம் என்ன அதுக்கப்புறம் எல்லாமே இன்டர்லிங்க் அப்புறம் புரியாம போயிடும். இப்போ விலட்சணத்துவாதிகரணம். இந்த அதிகரணத்துல 2-3 விஷயங்களை பாஷ்யக்காரர் நிலைநாட்டுற முதல் விஷயம், காரணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் காரியமும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய வாதங்களை மறுக்கிற. அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் தனக்கே உண்டான குவாலிட்டிஸை கொண்டதாக இருக்கலாம், காரியம் அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். காரணத்திலிருந்து காரியம் வேறுபட்டு இருந்தாலும் இதுக்கு அதுதான் காரணம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரீர லட்சணம், நம்ம சித்தாந்தத்தினுடைய சரீர லட்சணம். காரணமும் காரியமும் வேறுதான், ஆனா காரியம் காரணத்தினுடைய அம்சத்தை கொண்டது. அந்த மாதிரி சில பல விஷயங்கள் முக்கியமா பிரதானமா இருக்கிறது. காரணமும் காரியமும் வேறு வேறுதான், ஆனா காரணத்தினுடைய தன்மையை கொண்டதுதான் காரியம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட என்ன பாஷைக்காரர் சாதிச்சிருக்காருங்கிறத ஒரு உபன்யாசமா சொன்னாக்க அது என்னடும். ஆனா இது அதிகரணம் ஒரு கிளாஸ்ல எல்லாம் முடிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு பூர்வபக்ஷம் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லிட்டா சித்தாந்தம் ரொம்ப சுருக்கமா இருக்கும். சித்தாந்தத்துக்கு ஒரு கிளாஸ் அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையை வச்சுதான் இந்த அதிகரணம் முடியும். எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த அதிகரணம் விலட்சணத்துவ அதிகரணம்னு இருக்கு. முதல்ல ஆரம்பம்லாம் பூர்வபக்ஷ சூத்திரம், 1, 2 பூர்வபக்ஷ சூத்திரம், விஷயத்தை எப்போதுதான் சித்தாந்த சூத்திரம். பூர்வபக்ஷி சாங்கியன் போன அந்த யோக பிரத்யக்ஷ அதிகரணத்துக்கு இதற்கும் என்ன சங்கதி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அங்க சாங்கிய ஸ்மிருதி இருக்கட்டும், நிரீஸ்வரர் கபிலரோட சாங்கியமாக இருக்கட்டும், இரண்டுமே மீதி இதர மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு விரோதமான விஷயங்களை சொல்லப்பட்டு இருக்கிறதாலையும் நம்ம சித்தாந்தத்துக்கு தோதா இல்லாத விஷயத்தை பிரதிபாதித்து இருக்கிறதாலையும் அவைகள் தியாஜ்யம்னு சொன்னான். திரும்பவும் இந்த சாங்கியம் தான் வரான். எப்பேற்பட்ட சாங்கியம் வரான் அப்படின்னா, சாங்கிய சாஸ்திரம் நீங்க மேலாக தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சுலபம். இதுவும் ஆரம்ப நாள் ஒரு இடத்துலயும் சாங்கியம். இது எப்பேற்பட்ட சாங்கியம் அப்படின்னா, தர்க்கத்தை மெயினா வைத்துக் கொண்டு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கக்கூடிய சாங்கியம். தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம்னு சொல்லுவா. சாங்கிய சித்தாந்தத்துல அனுமானங்கிற பிரமாணம் தான் மெயின். அந்த பிரமாணத்தை வச்சுட்டுதான் ஜெகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் இருக்கை, ஒன்னொன்னுக்கும் டெபினேஷன்,
பிரகிருத்தினா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன், எப்படி அந்த பிரகிருத்திலிருந்து இந்த ஜெகத்து வந்தது, எல்லா சமாச்சாரமும் அந்த அனுமானம்னு தர்க்கத்தை வச்சுதான் அவ நிர்ணயம் பண்ணியிருக்கா. அனுமானம் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தர்க்க சாஸ்திரம். அதுதான் ரொம்ப மெயின். சோ தர்க்கானுகிரகீதம்னு பாஷ்யத்துல அங்கங்க வரும் பங்கியில். தர்க்கானுகிரகீத அப்படின்னு தர்க்கத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு, தர்க்கத்தை மெயினாக வைத்துக் கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் சாங்கிய சித்தாந்தம். சோ இப்ப அதே சாங்கியம் தர்க்கத்தை முன்னிட்டுக் கொண்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறான். இதுதான் சங்கதி. அவனை எப்படி நம்ம கண்டனம் பண்றோம்? திரும்பவும் பாஷ்யக்காரர் அதே மாதிரியான தர்க்கங்களையே அவனுக்கு கோடிட்டு காண்பித்து, நீ சொன்னதை ஒத்துக்க முடியாது, அதனால சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனால அது தியாஜ்யம்னு சொல்லப்படுது. சோ இந்த ஃபுல்லாவே அங்கங்க பிரமாணங்களுக்கு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறதுக்கு மாத்திரம்தான் உபனிஷத் வாக்கியங்களை கையாண்டிருக்காரு பாஷ்யக்காரர். விஷய வாக்கியம் ஒண்ணு பிரதானமா கிடையாது. அதை வச்சு அதுல பூர்வபக்ஷ சித்தாந்தம் அப்படி இல்லை. என்ன தற்கால கிரகீதமா அவன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, லோகத்துல எப்படி இருக்கு பாருங்க. அவனோட கொஸ்டின் வாதம். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம். ந விலட்சணத்வா அஸ்ய ததாத்வம் ச சப்தாத் அப்படின்னு சூத்திரம். ந அப்படின்னா சாங்கியம் நம்ம எதை இந்த ஜெகத்துக்கு காரணமாக சொல்றோமோ, எஸ்பெஷலி உபாதான காரணமாக சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல ஜெகத்தை குறிச்சு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே பரமாத்மா தான். பரமாத்மாவுக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணத்தை நம்ம சொல்றோம். இத சொன்ன விஷயங்கள்லாம் முதல் அத்தியாயத்திலேயே இருக்கு. ஜென்மாதிகரணம், பிரகிருதி அதிகரணத்துல பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத்துன்ற சூத்திரத்துல அந்த அப்படிங்கிறதுனால நிமித்த காரணத்தையும் சேர்த்து சொல்றோம். பிரகிருதிங்கிறதுனால உபாதான காரணம், பிரகிருதிஷ்ட உபாதானமும் நிமித்தமும் பிரம்மம் தான். எதனால பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத்துல அங்க லைனா சூத்திரங்கள் தான் சொன்னோம். சோ நம்ம சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகத்தை குறிச்சு உபாதானம் நிமித்தம் இரண்டுமே பரமாத்மா தான். லோகத்துல எப்படின்னா ரெண்டுமே ஒரே ஆள்தான் இல்லை. ஒருத்தர் நிமித்த காரணம், இன்னொருத்தர் உபாதான காரணமா இருக்கு லோகத்துல. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். கடம், ஒரு மண் பானை. அந்த மண் பானை அப்படிங்கிறது காரியம் உண்டாயிருக்கு. அது உண்டாக்கினது யாரு? குலாலன். சோ குலாலன் அந்த மண் பானைங்கிற காரியத்தை குறிச்சு நிமித்த காரணம், ஹியூமன் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அவன் தான் அதை செஞ்சான். அவன் செய்யலைன்னா அது வந்திருக்காரு. ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். ஆனா அவன் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? மண் உருண்டை வேணும், மிருத் பிண்டம் வேணும். சோ அந்த மிருத் பிண்டம் தான் உபாதான காரணம். அதற்கு இங்கிலீஷ்ல மெட்டீரியல் காஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப கடம்னு ஒரு காரியம் வரணும்னாக்க அதுக்கு நிமித்த காரணமும் வேணும், உபாதான காரணமும் வேணும். இது இரண்டு இருந்தாதான் கடம்ங்கிற காரியம் வரும். இதுதான் லோகத்துல நம்ம பார்க்கிறோம். லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி இரண்டு காரணங்களை சொல்லலாம். ஓகே, எதுவா வேணாலும் இருக்கட்டும். தங்கம், தங்கம்ங்கிறது ஒரு ஆர்னமெண்ட், அதாவது ஒரு பிரேஸ்லெட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை குறித்து அது உபாதான காரணம். அந்த பிரேஸ்லெட் அந்த மாதிரி பண்ணது யாரு? ஒரு ஹியூமன். நிமித்த காரணம். இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்றோம். இதெல்லாம் தர்க்கத்து மூலமா இந்த மாதிரியான லோகத்துல இருக்கு. நாங்களும் அதனாலதான் பிரதானம் இந்த லோகத்தை குறிச்சு உபாதான காரணம், அந்த புருஷன் கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சைத்தன்ய சக்தியினால அது நிமித்த காரணம்ன்ற மாதிரி சாங்கியனுடைய ஒரு வாதம். அப்போ இப்ப லோகம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். லோகம் எப்படி இருக்கு? துக்கமயமா இருக்கு. எல்லாரும் கஷ்டப்பட்டு. ஓகே, இந்த லோகத்துக்கு எதை காரணமா நம்ம சொல்றோம்? பிரம்மத்தை காரணமா சொல்றோம். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? ஆனந்தமயம். ஆனந்தமயாதிகரணம் நம்ம பார்த்தாச்சு முதல்ல. ஆனந்தமயா அபியாசா. அந்த மயத்துக்கு என்ன அர்த்தம்? ஏது பிரச்சுரார்த்தவா
பிரகிருத வச்சனைவா எல்லாம் பார்த்து பிராச்சுரியார்த்தே மயட் பதார்த்த ஆனந்தம், ஆனந்த வழியில் இருக்கிற லைனா ஒரு கிருமி கீட்டத்துல ஆரம்பிச்சு பிரம்மத்தினுடைய ஆனந்த வழியில் ஒரு டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பிரம்மம் எப்பேற்பட்டது? ஆனந்தமயமானது. துக்கமே கொஞ்சம் கூட இல்லாதது பிரம்மம். துக்க ஸ்பர்ஷம் கூட கிடையாது. இதான் பிரம்மத்துக்கு அத்தியந்தமான ஒரு சுரூபமான ஒரு சுரூபம். ஆனா ஜெகத் அதுகிட்ட வந்திருக்கிற ஜெகத் எப்படி இருக்கு? துக்கமயமா இருக்கு. துக்கமயமா இருக்கு. ஜெகத்து காரியம். இதற்கு காரணம் என்ன சொல்றோம்? பிரம்மத்தை சொல்றோம். இப்ப சாங்கியன் கேட்கிறான், அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? பிரம்மம் ஆனந்தமயம், ஜெகத்தோ துக்கமயம். காரியத்துக்கு உண்டான குவாலிட்டிஸ் வேற, காரணத்துக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் காரியத்திலிருந்து டோட்டலி விலட்சணம், ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப சூத்திரத்துக்கு அர்த்தத்தை பாருங்க. நீங்க எந்த ஒரு ஜெகத்காரணத்துவத்தை பிரம்மத்துக்கு சொன்னீங்களோ அது சம்பவிக்காது. ஏன்னா அஸ்ய விலட்சணத்வா, அஸ்ய அப்படின்னா ஜெகத்தான் அர்த்தம். இந்த ஜெகத்தை காட்டிலும் விலட்சணமாக பிரம்மம் காணப்படுவதால் எங்க காணப்பட்டிருக்கு? ஸ்ருதி ஸ்மிருதிகளால தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதான் ததாத்வம் சப்தாத்மா ஸ்ருதி ஸ்மிருதிகள். ததாத்வம் அப்படின்னா விலட்சணமயமா பிரம்மம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் போற்றப்பட்டிருக்கு பிரம்மத்தை குறிச்சு. பிரம்மம் எப்படி இருக்கு? லைனா ஸ்ருதிகள்லாம் போற்றி பேசு. ஜெகத் எப்படி இருக்கு? அதையும் அவைகளே தெரிவிச்சு. ஓகேவா? அப்போ டோட்டலி உங்க ஸ்ருதியிலேயே இதுதான் பிரம்மம்னு ஒரு டெபினேஷன், அதற்கு லட்சணங்கள், அதற்கு குணங்கள், இதுதான் ஜெகத்துன்னு ஒரு பெரிய கிளாசிபிகேஷன். இதை ரெண்டுத்தையும் பார்த்தா ஒத்தே போல. அப்போ சுத்தமா ஒத்தே போகாதது இதுக்கு அது காரணமாக முடியும். அதனால ஜெகத்துக்கு பிரம்மம் காரணம் இல்லை. அப்ப எது காரணம்? நான் சொல்ற பிரதானம் தான் காரணம். ஏன்? ஜெகத்தும் திரிகுணம், சத்தம் ரஜஸ் தமஸ் 3 நாள பிரிக்கப்பட்டிருக்கனால துக்கமயமா இருக்கு. எங்க பிரதானமும் திரிகுணம். இந்த திரிகுணத்தினுடைய தாரதமியம் அது திரிகுணத்தினுடைய ஈக்குவல் தன்மையை கொண்டது. அதான் டிஃபரன்ஸ். அதுவும் திரிகுணம், இதுவும் திரிகுணம். அதனால இந்த ஜெகத்துக்கு காரணம் பிரதானம் தான். நீங்க சொல்லக்கூடிய பிரம்மம் இல்லைன்னா அவன் பூர்வபக்ஷம் கேட்கலாம். இந்த சமாச்சாரத்தை தான் முதல் சொல்றது. ஒரு 2-3 விஷயங்களை கோடிட்டு காண்பித்து பாஷ்யக்காரர், அதாவது பாஷ்யக்காரரே பூர்வபக்ஷி சாயா கேள்விகளை கேட்டுக்கொண்டு அவரே பின்னாடி சித்தாந்தமும் சொல்றாரு. சாங்கியன் வந்து இங்க பூர்வபக்ஷம் கேட்டான், அதற்கு அவர் சித்தாந்தம் சொன்னாருங்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு அதை சித்தாந்தி சாயையா அவர் கன்னடம் வந்து சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றவங்க இருக்கிறது. இந்த அதிகரணம் பூர்த்தியாவே மொத்த அதிகரணத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் இந்த அதிகரணத்துல அத்தியாசிருக்கேன். ஓகேவா? இப்ப பாருங்க, முதல் சூத்திரம் ந விலட்சணத்வா தஸ்ய ததாத்வம் ச சப்தாத், பூர்வபக்ஷ சூத்திரம். ஓகே, நீங்க ஒரு நல்ல மனசுல வாங்கிக்கணும். லோகத்துல கடத்தை பார்த்தா, ஒரு குடத்தை பார்த்தா நமக்கு உடனே அது என்ன தோணும்? இந்த குடத்தை மண்ணால பண்ணியிருக்கா, அப்ப அந்த குடம் ஃபுல்லா மண்மயமா இருக்கு, மிருண்மயம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. யாரும் கடத்தை பார்த்துட்டு அந்த செஞ்ச குலாரனை ஞாபகம் வச்சுக்கணும்டா. தங்கத்தை அது பேர் என்ன, செயின், மோதிரங்கள் இத்தியாதிகளை பார்த்துட்டு தங்கம் தான் நமக்கு ஸ்புரிக்குமே தவிர அதை எவன் செஞ்சா ஏதுங்கிற ஆராய்ச்சியை நம்ம பண்றது இல்லை. சாங்கியனுக்கு அதான் வேணும். பிராயண லோகத்துல காரியம்னு சொல்றது எல்லாம் உபாதான காரணத்தினுடைய ஆதித்யத்தினால இருக்கு. அதை பார்த்தா உடனே அதுக்கு இடம் மெட்டீரியல் காசு ஞாபகம் வரும். வேஷ்டிய பார்த்தா உடனே நூல் தான் ஞாபகம் வருது. இது மாதிரி லைனா எண்ணெய பார்த்தா உடனே நமக்கு எள்ளுதான் ஞாபகம் வரும். ஏன்னா எள்ளு கடைஞ்சாதான் என்ன வரும். ஓகேவா? எள்ளுதான் நமக்கு ஞாபகம் வருது. லைனா வந்து எக்கச்சக்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. சிலையை பார்த்தா உடனே அது கல்லுதான் ஞாபகம் வரும். அதை எப்ப செதுக்கினா என்ன எது சும்மா சொல்லுவோமே தவிர இந்த கல்லுதான், அதுதான் ரசிப்போம். சோ இது மாதிரி எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் காண்பித்து ஒரு காரியம்னு ஒன்று சொன்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது அதனுடைய உபாதான காரணமா இருக்கக்கூடியதுதானே தவிர அதுக்கு நீட்ட காரணமும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அது வரைக்கும் நம்ம போகிறது இல்லையோ. அது மாதிரி இந்த ஜெகத்து துக்கமயமா இருக்கிறதுனால
இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணம் நாம சொல்லக்கூடிய பிரதானம் தான், நீங்க சொல்லக்கூடிய பிரம்மம் இல்ல. ஏன்னா பிரம்மத்துக்குன்னு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வேற, ஜெகத்துல இருக்க காணப்படக்கூடிய குவாலிட்டிஸ் வேற. அதனால விலக்ஷணத்வாத்து ந பிரம்மணஹ ஜெகத்காரணம் ததா ததா ஸ்ருதி ஸ்மிருதிஷு பிரதிபாதிதத்வாத் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல நாம சொல்லுவோம். விலக்ஷணத்வாத் டோட்டலா வேறுபட்டு இருப்பதால் ஜெகத்தில் இருந்து பிரம்மமானது அவ்வண்ணமே ஸ்ருதி ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்டிருப்பதால் அந்த பிரம்மம் இந்த ஜகத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு லௌகிகமா 2-3 உதாரணங்களை காண்பிக்கிறோம். நீங்க உங்க பாஷ்யத்தில் இதுக்கு கீழே பாருங்க, என்ன சப்தாத் வெறுமன ஸ்ருதியில சொல்லியிருக்குன்னு சூத்திரம் இருக்கு. என்னென்ன ஸ்ருதிகள் பாருங்க, லைனா இருக்கு பாருங்க. விஞ்ஞானம் ச அவிஜானம் ச. விஞ்ஞானம்னா சேத்தன சக்தி, அவிஜானம்னா அச்சேதன சக்தி. ஓகேவா? இது எங்க இருக்கு? தைத்தரிய உபநிஷத்துல இருக்கு. விஞ்ஞானம் ச அவிஜானம் ச அப்படின்னு சேத்தன அச்சேத்தன இரண்டையும் கொண்டது இந்த ஜெகத்து. ஓகேவா? பிரம்மம் இது மொத்தத்துக்கு காரணம்னு சொல்றான். கடைசியில ஸ்ருதி அப்படிதான் போகுது. இருக்கட்டும், முதல்ல 2 வேறுபாட்டை காண்பிக்கிறார். அடுத்து ஏவமேவைத்தே பூத மாத்திராக பிரஜா மாத்திரா ஸ்வர்பிதாக பிரஜா மாத்திராக பிராணே அர்ப்பிதாக. லயகாலத்துல இந்த பூத மாத்திரைகள் அப்படின்னா தன்மாத்திரைகள் அர்த்தம். ஒரு பூதத்துக்கும் ஒரு தன்மாத்திரை உண்டு. எல்லா பூதங்களும் அந்த தன்மாத்திரைக்குள்ள அடங்கும். அந்த மொத்த தன்மாத்திரையும் சேர்ந்து பிரஜா மாத்திரை ஸ்வர்பிதாக புத்தியில போய் சேரும். அது எல்லாம் இந்த இடத்துல இருக்கிற பிராணசப்த வாட்சியம் பிரம்மம். அதெல்லாம் கடைசியில புத்தியை வாங்கிட்டு மகத்தான் சொல்லுவோம். அது மொத்தமா பிரம்மத்துள்ள போய் லயத்தை அடையோடு. இதெல்லாம் நம்ம இப்படிதான் நம்ம லய பற்றியாக சொல்லியிருக்கோம். சோ எங்க சொன்னாலும் டிஃபரன்சியேஷனையே சொல்லியிருக்கோம், காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல. ஸ்ருதிகள் எல்லா இடத்துல என்னத்த சொல்லியிருக்கு? விலட்சண பரமாகத்தான் சொல்லியிருக்கு, டிஃபரன்ஸோட கூடியதாகத்தான் சொல்லியிருக்கு, வேறுபாட்டு தன்மையை கொண்டதாகத்தான் சொல்லியிருக்கு. பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் நடுவுலையே தவிர எங்கேயுமே ஒற்றுமையே சொல்லல. அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ருதிகள் இவைகள். சமானே விருட்சே புருஷோ நிமக்னா. ஆனா நமக்கு தெரிஞ்சது துர்காயத்தனம் சப்தாத்தன வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பேன். சமானே விருட்சே புருஷோ நிமக்னா ஈஷயா துவச்சதி முக்கியமானா. அது மாதிரி அந்த வீட்ட ஸ்லோகாக முடியும் அந்த வாக்கியம். ஒரே இது அங்கதான் துவாசுபர்ணா சைடா சகாயா சமானம் விருட்சம் பரிஜஸ்வஜாதே தயோரண்யா பிப்பலம் சுவாதுவத்தி அனஷ்டரண்யா அபிஜாதிஷீட்டு. இந்த வாக்கியங்கள் ஒரே மரம், அது ஒரே கிளை, ஒரே கிளையில 2 பறவை உட்கார்ந்து இருக்கு. ஒண்ணு கர்ம பலத்தை நல்லா சாப்பிடுறது, ஒண்ணு சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கு. அதான் பிரம்மம். அது வேதஸ்ருதின்னு சொல்லுவோம். அதான் அப்ப அங்கேயும் வித்தியாசத்தை தான் சொல்லியிருக்கு. அனீஷாத்மா மத்தியதே பக்து பாவா அந்தர்பவம். எவன் ஒருத்தன் அந்த கர்மாங்கிற பந்தத்தினால கட்டப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு உண்டான விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இன்னொருத்தன் அனுபவிக்காம இருக்கான். ஸ்ருதி எல்லா இடத்திலேயும் பிரம்மத்துக்கும் இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய சேதனா சேதனத்துக்கும் விலட்சணமா இருக்கக்கூடிய தன்மைகளைத்தான் போதித்திருப்பதால் பிரம்மம் ந ஜெகத்காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷம். இன்னும் 2-3 இங்க இருக்கக்கூடிய லௌகிக எக்ஸாம்பிள்ஸ் காண்பித்து சொல்றா. மெயினா தர்க்க அனுகிரகீதமான சாங்கியம்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு நம்ம ஒத்துண்டு இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியில ஒரு வாக்கியம் இருக்கு. எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத ந இத்தரஹா அப்படின்னு ஒரு வாக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? ஒன்னே இல்லை, எதை தர்க்கத்து மூலமாக அணுகுறோமோ, எந்த ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு தர்க்கத்தின் மூலமா அது இருக்கு அப்படின்னு சாதிக்கிறோம். ஓகேவா? அதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கோ. மிச்ச சமாச்சாரத்துக்குள்ளதான் போக வேண்டாம். எடுத்தாலும் வேதத்துக்கு யாரும் போறதில்லை, ஸ்ருதி பிரமாணத்துக்கு. அது தர்க்கத்தினால சாதிக்கவே முடியல, என்ன பண்ணியும் அப்படின்னாக்கா ஸ்ருதி பிரமாணத்துக்கு போறான். அதை சொல்லக்கூடிய கட்டம் அது மனசுல அந்த இடத்துல இருக்கு. தர்க்கத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், நம்ம சித்தாந்தத்திலையும் கொடுக்குறோம். அதனால சுவாமி தேசிகன் தர்க்கான கிரகீதமா நிறைய கிரந்தங்களை பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அல்டிமேட்டா பிரம்மங்கிறது சுத்திக்கு வைத்தியமா இருக்கிறதுனால ஸ்ருதி பிரமாணம் நம்ம சித்தாந்தத்துல பிரதானம். அதனால தர்க்க பிரமாணம் ஒரு வேஸ்ட் படவே வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதான் அந்த இடத்துல மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. அதை இங்க பூர்வபக்ஷத்துல அவங்க போனோம்.
ஏன்னா அவனுடைய சாங்கிய சித்தாந்தம் தர்க்கத்தை அனுகிரகீதமா வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால உங்க மனுவிலே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, உங்க மனுவிலே சொல்லியிருக்கு. இப்ப முன்னாடி சுத்தரி இடத்துல என்ன சொன்னா, எத்மை மனு ரவதற்கு தத் தேசஜம்னு நம்ம சித்தாந்தத்துல சொன்னோம். மனு என்ன சொல்லியிருக்கோ அதுதான் மருந்து, மீதி எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு நம்ம மனுவுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்தோம் இல்லையா. பூர்வபட்சத்துல கோடிட்டு காண்பித்து சொல்றான், உங்க மனு நீங்க எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ஸ்ருதியா ஒத்துங்களோ அவரே தற்கானுகிரகீதமா இருக்கிறதுக்குதான் பிராமினன்ஸ் போகும், மிச்செல்லாம் அப்புறம் தான் சொல்லிட்டார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுதான் தர்மம்னு சொல்லிட்டார். நாங்க தர்க்கத்தை அனுகிரகீதமா வைத்துக் கொண்டு சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட நாங்க சொல்றதுதான் ஒத்துக்கொண்டு நீங்க எந்த ஒரு ஸ்ருதியை மெயினா வச்சுட்டு சொன்னீங்களோ அது ஒத்துப்போன வெவ்வேறா அது சொல்றதுங்கிறதுனால உங்களுடைய பிரம்ம ஜெகத்காரணத்துவத்தை ஒத்துக்க முடியாது. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இதுக்கு உள்ள உட்பூர்வ பட்சம் சித்தாந்தம் அப்படின்னு வரும். இந்த மொத்த உலகத்துக்கும் பிரம்மன் தான் காரணம் நம்ம ஸ்ருதிகளே சொல்லிட்டேன். நீ எந்த ஸ்ருதிகளான விலக்கணத்தை சொல்றதுன்னு காண்பிட்டியோ அதே ஸ்ருதிகள் வேற இடத்துல பிரம்மத்துக்கிட்டே தான் எல்லா மொத்த ஜகத்தும் வந்தது, இந்த மொத்த ஜகத்துக்கும் பிரம்மன் தான் காரணம்னு ஸ்ருதியே சொல்லியிருக்கு. நீ என்ன சொல்ற, அச்சேதன வஸ்துக்கள் சைத்தன்ய சக்தியை கொள்ளாததாக இருக்கு, ஆனா அதற்குள்ளேயும் சரீரியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஸ்ருதிகள்ல சொல்றீங்க. நம்ம சொல்றோம் அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சேத்தனம் அதுக்கு ஏன் பேர்னா அதனுடைய தன்மை சுபாவம், அதனால அது அச்சேதனம். சேத்தனன் ஏன் பேர்னா அது அவனுடைய தன்மை சுபாவம், அவன் சரீரம் ஒண்ணு உண்டு, அதுக்கு லட்சணம் பின்னாடி வர போகுது. இந்த கேள்வி வச்சுன்னா பின்னாடி சரீர லட்சணமே அவன் சொல்ற. பூர்வபக்ஷி கிட்ட நம்ம சித்தாந்தி சாயா ஒரு கேள்வி கேட்கிற, அச்சேதனத்துக்குள்ள சேத்தன சக்தி இருக்கு ஆனா வெளிப்படல. அது எப்படின்னா, எப்படி சேத்தனான ஜீவன் தூங்கும் போது மயக்கத்துல இருக்கும் போது தன்னுடைய சேத்தன்ய சக்தியை உபயோகப்படுத்தாம இருக்கானோ அது மாதிரி அச்சேதனங்கள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்ய சக்திய வெளிக்காட்டாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்ப அதுவும் சேத்தனம் தான் ஆயிடும். அப்ப சேத்தனன் ஜீவன், அது சித்த அச்சித்துக்கும் சேத்தன சக்தி இருக்குன்ற மாதிரியே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாமே சேத்தனத்துக்கு கொண்டுதான் பிரம்மமும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. அப்ப இதுக்கு அது காரணம்னு நாம சொல்றோம். அதுக்கு எங்ககிட்ட சுட்டிகள் இருக்கு. சாந்தி சாயா பூர்வபக்ஷிகளை பார்த்து ஒரு கேள்வி உள்ள, அதற்கு திரும்ப சாந்திய ரீதியா சமாதானம் சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது. அதாவது ஜீவன் கிட்ட சைத்தன்ய சக்தி சதா கர்ப்பகாலமும் இருக்கு. தூங்கும் போது மயக்க நிலையிலேயே ஒரு சில நிலைகள் வெளிப்படலை, சைத்தன்ய சக்தி இருக்கிறத பார்த்திருக்கோம். அப்ப வெளிப்படலைங்கிறதுனால அதனால வெளிப்படலை ரீசன் சொல்றோம். அச்சேதனங்களுக்கிட்ட எப்பவுமே சைத்தன்ய சக்தியை பார்த்ததே இல்லை, எப்பவுமே ஒண்ணுகிட்ட ஒண்ணு இல்ல அப்படின்னா அது எப்பவுமே வெளிப்படாதுன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லி பூசி எல்லாம் வழிபட முடியாது, அதனால அந்த வாதம் செல்லாது அப்படின்னு உள்ள ஒரு விஷயம். பூர்வபக்ஷி சித்தாந்தி சாயா கேட்டா அது இருக்குது. சரி, அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அடியேன் சுவாமி க்ஷமிக்கணும் சுவாமி, கொஞ்சம் பின்னாடி ஏதோ வாய்ஸ் நீங்க சாதிக்கும் போது கொர்ன்னு சவுண்ட் வருது. சரியான சப்தம் இதா மாட்டேங்குது, வார்த்தைகள் உச்சாரணம் புரிய மாட்டேங்குது சிலதெல்லாம். க்ஷமிக்கணும் சுவாமி. ஏதோ இல்ல கொரன்னு சவுண்ட் அடி கேக்குதா? நான் இங்க யாருமே இல்லையா, நான் மாத்திரம் தான் இருக்கேன். அண்ணா கேக்குறது, பட் வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா புரிய மாட்டேங்குது, கொரன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு பின்னாடி. க்ஷமிக்கணும் சுவாமி. எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அடியேன் க்ஷமிக்கணும் சுவாமி. இல்ல இல்ல இல்ல, அது ரைட்டு. எதனா அடிக்கிறது எனக்கு தெரியலையே, எப்போ நான் இருக்கிறேன் இங்க என்ன எக்கோ அடிக்கிறது. இயர்போன்ஸ் போட்டதுன்னா நான் நடத்துறேன். இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கா? Comparatively better, but okay. அடியேன் இருங்க, அப்படி என்ன குறையா இருக்கு பாத்துருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. மொபைலா? இல்ல இல்ல, காதுதான் எடுத்துட்டு இருக்கேன்.
இல்ல இதுன்னா ஹெட்போன் இல்லாம டைரக்டாவே பேசலாம் சிஸ்டம்னா. இல்ல அதான் அதை எடுத்துட்டு பார்க்கலாம். டேப்ல தான் வச்சுருக்கேன், லேப்டாப் கூட இல்லை. ஒரு நிமிஷம். பேசுறது இப்ப கேக்குறதா? சரியா கிளியரா கேக்குறது. கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே சாரா, ரைட் ரைட். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சித்தாந்தி சித்தாந்தி சாயா பாஷ்யக்காரர் கேட்டார், பானை முதலியவற்றில் அச்சேதன வஸ்துக்கள்ல சைத்தன்ய சக்தி இருக்கு, ஆனா ஜீவனுக்கு எப்படி தூங்கும் போதும் மூர்ச்சையில் இருக்கும் போதும் தன் கிட்ட இருக்கக்கூடிய சைத்தன்ய சக்தி வெளிப்படலையோ அது மாதிரி அவைகளுக்கும் வெளிப்படலைன்னு சொன்னா அது மாதிரி சொல்ல முடியாது. எப்போதுமே அச்சேத்தனத்துக்கிடையே சைத்தன்ய சக்தி வெளிப்படுறதை யாரும் பார்த்ததே இல்லை. ஜீவன் சைத்தன்ய ஸ்வரூபன். தூங்கும் போதோ இல்ல அவனுக்கு மூர்ச்சை இத்தியாதிகள் அவஸ்தைகள் இருக்கும் போதோ அது வெளிப்படலைன்னா இருக்கு, இந்த அவஸ்தையினால வெளிப்படலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த வாதம் செல்லாதுன்னு சொன்னான். உடனே என்ன கேட்டார்? அடுத்து உள்வாதம். எல்லாம் பாஷ்யத்துல இருக்கு. அடுத்து உள்வாதம் என்னன்னாக்க, இந்த அச்சேதன வஸ்துக்கள் கடாதிகள்ல சைத்தன்ய சக்தி இருக்க வேண்டாம், ஓகேவா? சைத்தன்யம் இருக்க வேண்டாம், ஆனா சைத்தன்யத்துக்கு உண்டான சக்தி இருக்கலாமே. அவர் எதை வச்சு கேட்கிறார் அப்படின்னா, அந்த இந்த கட்டம் ஆணைய அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போய் ஒருத்தனா எடுத்துட்டு வரான், சில நேரத்துல அங்கேயிருந்து இப்படி தள்ளுவான், அதுல அப்படியே அதுவே தானா மூவ் ஆகி வரும். சில நேரங்கள்ல அச்சேத்தன பதார்த்தங்கள் சேத்தனோட இது எல்லாமே மூவ் ஆகி வரும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய ஸ்வரூபனா இல்லாட்டியும் சைத்தன்ய சக்தி இருக்குன்னு சொல்லலாமே, ஏதாவது ஒரு இது இருக்கலாமேன்னு ஒரு வாதம். அதற்கு அவன் ஒரு பெரிய விஷயத்தை காண்பித்து சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது, இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பாஷ்யத்துல இருக்கு, நந்தியா பத்திரிகாயாகல இருக்கு. இது நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லியா அது அதனால அது பிறக்கும், இதனால அது பிறந்துரும் அப்படின்னு ஏதாவது சான்சஸ் இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி பிரம்மத்துக்கு நீங்க ஜெகத்காரணம் சொல்ற மாதிரி இருக்கு, வாய்ப்பே இல்லை. அச்சேத்தனம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதற்கு உண்டான லட்சணங்கள்லாம் சொல்லியாச்சு, ஓகேவா? அது அச்சேத்தனத்துக்கு சித்தா சித் ஈஸ்வரன் மூணுத்துக்கு டெபினேஷன்ஸ் நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. சித் அப்படின்னா அவன் எப்படின்னா இருப்பான், தேகேந்திரிய மனப்பிராணா தீபேபியோ அனன்ய சாதனா நித்யா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னா சுகி. இதான் சித்துக்கு உண்டான லட்சணம். அச்சித்தனா என்ன? அச்சேதனா பதார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா
திரிகுணா கர்மிராம் கஷேத்திரம் பிரகிருத்தே ரூபமுச்சேத்தே அப்படின்னு அச்சேதனத்துக்கு லட்சணம். பிரம்மன்னா என்ன? சாத்குண்யமான குணத்தை தன்னிடத்துல கொண்டது. பகவான் அதற்கு வாக்கியம் உண்டு. எதிலே இது உண்டாச்சோ சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் இந்த மாதிரி பிரம்மத்துக்கு லட்சணம். நீங்க மூணுத்துக்கும் டிஃபரெண்டா லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்பு எப்ப நீ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம லட்சணம் சொல்றோமோ அப்போ ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு வேறுபட்டது அப்படின்னு நல்லா தெரியறதுனால நீங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாம் இது சாத்தியமே இல்லாதது மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. நல்ல மண்ணிலேருந்து எண்ணெய் எடுத்துடலாம். அது பேர் என்ன? பாலைவனத்துல இருக்கிற மண்ணிலேருந்து எண்ணெய் எடுத்துடலாம், அதுல இருந்து இதை எடுத்துடலாம், அட்ரஸே இல்லாத இதுக்கு இடத்துக்கு வழி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆகாஷ புஷ்பம்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்கு. அச்சேதனத்துக்கு சைத்தன்ய சக்தி கதாபி வக்தும் சக்தி ஒருபோதும் சொல்ல முடியாது. அந்த இதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. உடனே நம்ம கேட்கிறோம் பூர்வபக்ஷ சித்தாந்திகள், நம்ம என்ன கேட்கிறோம்? பாஷ்யக்காரர் கேட்கிறோம். அதாவது இப்போ காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல ஒற்றுமை இருந்தே ஆகணும்னு சொல்றியா? அப்படி இருக்கணும்னா அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? எல்லா விதத்திலேயும் ஒற்றுமை இருக்கணுமா, இல்ல ஏதோ ஒரு விதத்துல இருந்தா போதுமான்னு கேட்கிறார். எல்லா விதத்திலையும் ஒத்து போயே ஆகணும்னு சொல்றியா? எல்லா விதத்திலையும் ஒத்து போய் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உன்வாதமே சித்திக்காது. அதையும் அவர் சொல்றாரு. ஏன்? மிருப்பிண்டம் நல்ல ஈரமா பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிண்டம் தான் நல்ல அழகா கழுத்தை கொண்டு இப்படி வளைவை கொண்டு நல்ல பெருசா உருவாக்கப்பட்ட பானையா மாறி இருக்கு. காரணம் அப்படியே காரியமா மாறி இருக்குன்னு சும்மா வாவாட்டுக்கு சொன்னாலும் மிருப்பிண்டமே அப்படியே மிருப்பிண்டமா இல்ல காரியத்தை செய்யல. கட்டமா அழகா இருக்கு. மிருப்பிண்டத்தை எடுத்து போய் ஜலம் கொண்டு வர முடியாது, ஆனா கட்டத்தை எடுத்து போய் கொண்டு வர முடியும். அப்ப எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் காரணமும் காரியமும் ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய தர்மங்கள் ஈக்குவலா இருக்கணும்னு நீ சொன்னீங்கன்னாக்க அது செல்லாது. சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஒத்து வரும். எல்லா விஷயத்திலயும் வேண்டாம், ஏதாவது 1 2 3 விஷயத்துலனாக்க எங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒத்து வரும். எதுல ஒத்து வரும்? நாங்க பிரம்மமும் இருக்குன்னு சொல்றோம், சித்தும் இருக்குன்னு சொல்றோம், அச்சித்தும் இருக்குன்னு சொல்றோம். 3மே சத்தியம்தான், மித்யா இல்ல. அப்ப அந்த விஷயத்துல எங்களுக்குள்ள ஒத்து வருமே. அப்ப அதனால அதுவும் இருக்கு, இவைகள் சேத்தனங்களை கொண்ட ஜகத்தும் இருக்கு, அதுவும் சத்தியத்தாங்கிறதுனால சத்தியத்தாங்கிறது ரெண்டுத்துக்கும் நடுவுல காமனா இருக்கிறதுனால பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன் திரும்ப சமாதானம் சாங்கியன் சொல்றான். பூர்வபக்ஷத்தை என்ன ஸ்ட்ரென்தன் பண்றான், என்ன சொல்றான்? அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது, நாங்க அப்படியே காரணம் என்ன இருக்கோ அப்படியே அது காரியமாகணும்லாம் நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்? காரணத்துக்கு உண்டான குவாலிட்டிஸ்ல 75% காரியத்திலேயும் காணப்படுது. எக்ஸாம்பிள் என்னது? கட்டம் இல்லாட்டி தங்கம் எடுத்துக்கோங்க. தங்கம்ங்கிறது காரணம். எதை குறிச்சு? அது ஒண்ணுத்திலேருந்து விதவிதமா வரக்கூடிய நகைகளை குறிச்சு. அப்ப நீங்க அந்த எந்த நகையை பார்த்தாலும் அந்த நகையில தங்கம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறான். இருக்கு. தங்கம் 75% இருக்கு. ஒரு 25% அவன் டிசைன் பண்ணியிருக்கான். சோ அவனுக்கு கொஞ்சம் அது ஒரு காரணம், நிமித்தமா அவனை வச்சிருக்கோம், உபாதானம். அப்ப இந்த தங்கம் அப்படிங்கிறது என்ன ஒண்ணு காரண தசையில இருந்ததோ அதுவே காரிய தசையில கண்டினியூவா இருக்கு பாரு. அதை தான் நாங்க மீன் பண்றோம். மிருத்பிண்டம் எது ஒண்ணு மிருத் அப்படிங்கிறது காரண தசையில இருந்ததோ அதுவே காரிய தசையிலையும் கடமானதுக்கு அப்புறம் கண்டினியூவா இருக்கு பாருங்க, அதை தான் நாங்க மீன் பண்றோம். பட்டம் துணி காரியம், அதுக்கு எது காரணம்? தந்து நூல். ஓகே, அப்ப அந்த நூல் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நாங்க காரணமா சொல்றோமோ அதுதான் என்னவா இருக்கு? காரியமா மாறி இருக்கு. தந்துனுடைய சமூகம் தான் பட்டம். தந்து சமவாயா பட்டகன்னு சொல்லுவோம். தந்துவனுடைய சமூகம் தான் பட்டம். அப்ப பட்டத்துல தந்துவை பாக்குறோமா? பாக்குறோம். இருக்கா? இருக்கு. கண்டினியூவா இருக்கா? இருக்கு. அப்போ கட்டத்துல மிருத்த பாக்குறோமா? பாக்குறோம். இருக்கா? இருக்கு. கண்டினியூவா இருக்கா? இருக்கு. அப்போ அலங்கார ஆபரணாதிகள் ஜுவல்லரிஸ்ல ஜுவல்ஸ்ல தங்கத்தை பாக்குறோமா? இருக்கு. தங்கம் தான் காரணம், அது கண்டினியூவா இருக்கா? அது மாதிரி இந்த ஜெகத் அப்படிங்கிறது என்னது? துக்கமயமா இருக்கு. பிரம்மம் அப்படி இல்ல. அப்படி நீங்க பிரம்மத்துக்கு லட்சணமே சொல்லல. அப்ப பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற லட்சணம் டோட்டலி வேற, ஜெகத்துங்கிறது டோட்டலி வேற. 2 கான்ட்ரடிக்டரியா இருக்கு. டோட்டலி எந்த ஆஸ்பெக்ட்லயும் ஒத்து போகாம இருக்கிறதுனால இந்த ஜெகத்துக்கு பிரம்ம காரணத்துவம் வராதுன்னு நாங்க சொல்றோமே தவிர
நீங்க சொன்ன அஸ்தி அதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னா நாங்களும் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்றோம். அது காமனா இருக்கிறத வச்சுன்னு நீங்க அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க முடியாது. அதனால பிரம்மம் ந ஜெகத் காரணம்னு பூர்வபக்ஷம். இது முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம். விலக்ஷணத்துவா தஸ்ய ததாத்வம் சப்தாத். இவ்வளவு சமாச்சாரங்கள் அந்த சூத்திரத்துக்கு இருக்கு. அப்புறமா உட்காந்து பாருங்க. சரியா? இன்னும் நிறைய இருக்கு. நான் அதுக்குள்ளலாம் போல அவகாசம் இல்லாததுனால நான் கொஞ்சம் அப்படியே வந்துட்டேன். உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டேன். அடுத்து இரண்டாவது சூத்திரமும் பூர்வபக்ஷம். அதோட அடியை இன்னைக்கு நிறுத்திக்கிற சித்தாந்த அடுத்த கிளாஸ்ல பார்த்து முடிச்சிடலாம். சித்தாந்த ஆரம்பிச்சாச்சுன்னா இடவரன்னு சொல்லிடலாம். இது உங்களுக்கு பூர்வபக்ஷம் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்குதான் இரண்டாவது சூத்திரமும் பூர்வபக்ஷ சூத்திரம். அதுக்கு ஒரு அவதாரிக்கை வச்சிருக்கா பாருங்க. என்ன அவதாரிக்கை நம்ம கேட்கிறோம்? நம்ம என்ன கேட்கிறோம்? ஸ்ருதியை வச்சிருந்தானே இப்ப நீங்க கேட்கிற கேள்வி. நம்ம என்ன கேட்கிறோம்? ஸ்ருதியில என்ன இருக்கு? தம் பிருத்திவி அப்ரவீத்தும் தைத்தரிய சம்ஹிதையில அப்போவா அகாமயந்தன்னு இருக்கு. தேஹேமே பிராணாஹம் ஸ்ரேயசே விவதமானாக பிரம்ம ஜக்முன்னு இருக்கு பிருகதாரண்யகத்துல. பாஷ்ய புக்ல இருக்கு பங்கியில. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா அச்சித்தான பூத்தங்கள் பேசிட்டு அச்சித்தான இந்திரியங்கள் ஒண்ணுத்தோட ஒண்ணு சண்டை போட்டுண்டது. அச்சித்தான அப்பு பேசிட்டு பிருத்திவி பேசிட்டேன்னு இருக்கு. இதை வச்சு நம்ம கேட்கிறோம். ஸ்ருதியிலேயே இப்படி சொல்லியிருக்கு பாரு. அச்சித்து கிட்ட சைத்தன்ய சக்தி. அது சைத்தன்யமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சைத்தன்ய சக்தி அது கிட்ட இருக்குன்னு ஒரு வாதம் வச்சோம் இல்லையா? அதை ஒத்துக்கல இல்லையா? அதை காண்பித்து கேட்கிறோம். இந்த மாதிரி எங்க ஸ்ருதிகள்ல இடங்கள் இருக்கு. இந்த பூத்தம் பேசிட்டு இந்த இந்திரியம் பேசிட்டு அதெல்லாம் அச்சித்து தானே. அப்ப அது பேசிட்டேன்னு இருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போற? அப்ப அச்சித்து கிட்ட சைத்தன்ய சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இருக்குன்னா சேத்தனை அதுவும் சைத்தன்ய சக்தியை கொண்டதாக இருக்கு. இதுவும் எல்லாமே சேத்தனத்துவ சமானமா இருக்கிறதால இதுக்கு காரணமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்வி கேட்க போக அதற்கு இரண்டாவது சூத்திரத்தினால பூர்வபக்ஷியே நம்ம கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் பூர்வபக்ஷத்தை ஸ்ட்ராங்கா சொல்றான். அபிமானி வியபதேசஸ்து விசேஷானுகதித்யாம் து அப்படிங்கறத நம்ம இப்ப அவதாரிகள் கேட்ட பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றோம். ஒண்ணு, பூமியே சொல்லிட்டு அவங்கிட்ட இந்திரியங்கள் ஒண்ணுத்தோட ஒண்ணு பேசிட்டு இதெல்லாம் அபிமானி வியபதேசம். அபிமானி வியபதேசம்னா பூமி பேசல, பூமிக்கு அதிஷ்டானமான தேவத்தை பேசிட்டுன்னு அர்த்தம். ஒரு ஒரு இதுக்கும் நம்ம ஒரு தேவத்தைய அதிஷ்டானத்தை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அதே அவன் நமக்கு சொல்லிடுறான் திரும்ப. தேங்க்யூ. நீங்க அப்படி அதுக்கெல்லாம் நீங்க அப்படி சொல்லிட முடியாது. அதுக்கு நீங்களே என்ன சொல்லிட்டேன்? அவைகள் பேசிட்டெல்லாம் அவைகள் பேசல சாட்சாத்தா. அதுக்கு அதிஷ்டிதமான தேவத்தை பேசிட்டு அதுக்கு அபிமானி வியபதேசம்னு நீங்க பேர் வச்சுட்டேன். அப்ப அவைகள் பேசல, அதுக்குன்னு அதிஷ்டிதமான தேவத்தை பேசிட்டுன்னு அந்த இடத்துல அர்த்தம். சாட்சாத்தா பார்த்தா வாட்சியார்த்தம் அப்படி வரும். அது அதிஷ்டிதமான தேவத்தை பேசிட்டு லட்சியார்த்தத்தை சொல்றது அந்த இடம். அதனாலலாம் பூமி பேசிட்டு சைத்தன்ய சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்லல. அது அதிஷ்டிதமான தேவத்தை அவங்கிட்ட பேசிட்டு அது அதிஷ்டிதமான இந்திரியத்துக்கு உண்டான தேவதைகளுக்குள்ள பிரச்சனை யாரு நம்ம சிரேஷ்டம் அப்படிங்கிறதுல. சோ அங்க அதை வச்சுட்டு அச்சேத்தனம் அதுக்குள்ள சைத்தன்ய சக்தி இருக்கு, அதனால அதுவும் இதுதான் வேறுபாடு இல்லை, அதனால இதுக்கு அது காரணம்னா நீங்க சொல்லிட முடியாது. அது அபிமானி வியபதேசம். அது மாத்திரம் இல்ல, விசேஷ அனுகதித்யா. ரெண்டு ரீசன்ஸ். ஓகேவா? விசேஷம் அப்படின்னா ஒன்னுத்துக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் நான் உள்ள புகுந்து அந்தாகமிமா திஸ்ரோ தேவதாக இருக்கு பாருங்க வாக்கியம். 3 தேவதைகள் விசிஷ்ய. என்னென்னது? தேஜஸ், ஜலம், பிருத்வி. இந்த 3 தேவதைகளுக்குள்ள விசிஷ்ய நான் புகுந்து நாமனொத்தே வியாக்கரவாணின்னு வாக்கியம். அப்ப அவைகள் பேசல, அவைகளை சக்தி பண்ண உடனே அவைகளுக்குள்ள பிரம்மம் புகுந்து அவைகளுக்கு நாமரூப வியாக்கரணத்தை பண்ணி அதுக்கு அதிஷ்டிதமான தேவத்தையை நியமிச்சு அதன் தேவத்தையின் மூலமா அவைகள் அந்த வேலையை செய்ய வச்சிருக்கு. இது விசேஷம். உங்க சாஸ்திரத்துல இது விசேஷம்னு நீங்க சொல்றேன். எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் தான் இங்க நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான அச்சித் பதார்த்தங்களுக்கும் மெயின். அதுதான் மூலபூத்தம், பீஜம் அது. அதனால அவைகளுக்குள்ளே பிரம்மம் புகுந்து நாமரூப வியாக்கரணத்தை பண்ணியிருக்கேன்னு உங்க வாக்கியங்கள் சொல்றது.
அப்ப அச்சித்துல நீங்க சைத்தன்ய சக்தி இருக்கு அந்த கதையெல்லாம் செல்லாது. அது விசேஷம். இன்னொன்னு அனுகதி. அனுகதி தான் அனுப்பிரவேசம். அந்த அக்னி இந்த இந்திரியங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்தது இல்லையா? அப்ப யார் சிரேஷ்டம் யார் சிரேஷ்டம், அது இவைகளுக்குள்ள எது சிரேஷ்டம் இதெல்லாம் அந்த அந்தந்த தேவதைகள் அவைகளுக்குள்ள பேசிட்டு பிரம்மா கிட்ட போச்சுன்னு இடத்துல கதை. கடைசியில பிராணம் தான் சிரேஷ்டம். நீ உங்களுக்கு இதுல அது வந்துடும் பின்னாடி 4வது பாடத்துல வந்துடும் நினைக்கிறேன், 2வது அத்தியாயத்துல. இந்திரியங்கள் ஒண்ணு பேசும் போது பிராணம் தான் சிரேஷ்டம், சிரேஷ்ட பிராணாதிகள் நினைக்கிறேன். அந்த இடத்துல சமாச்சாரம் வந்துடும். ஓகே, அது எது நிச்சயமான பிராணம் இருக்கிறதுக்குள்ளேயே எது சிறந்ததுங்கிறது வாதம் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடியது. அங்கேயும் அனுகதி அனுப்பிரவேசம் அர்த்தம். ஒண்ணுத்துக்குள்ளேயும் ஒரு தேவதைகளுடைய அனுப்பிரவேசமானது சொல்லப்பட்டிருக்கு. விசிஷ்ய இதுக்குள்ள யார் இருக்கா? இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு பாருங்க, அக்னி தேவனானவன் வாக்கா இதுவாகி உள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த வேலையை செய்யறான். அக்னிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷத்து வாயு பிராணோ பூத்வா நாசிகே பிராவிஷத்துன்னு இருக்கு வாக்கியம். அக்னி வாக்கு அப்படிங்கிற இந்திரியத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு வாயினால பேச வைக்கிறான். வாயு மூக்கு நாசிகாவுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு நுகர வைக்கிறான். ஆதித்ய சக்ஷுர் பூத்வா அக்ஷினி பிராவிஷத்து, கண்ணுக்கு ஆதித்யன் சூரியன் தான் தேவத்தை, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி பண்ண வைக்கிறான். அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஐத்தரிய பிராமணத்துல. அப்ப அனுகதி இஸ் அனுப்பிரவேஷா, விசேஷம் இஸ் ஆல்சோ அனுப்பிரவேஷா டன் பை பிரம்மா சாட்சாத். சோ இதனால அதுக்கு அபிமானி வியபதேசம்னு பெயர். அதுவா எதுவும் பண்ணல, எல்லாம் அது பண்ண வச்சது, பிரம்மம் பண்ண வச்சது நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாமே அதனோட இதனாலதான் நடக்குது. இந்திரன் மாம் உபாசனம் சொன்னா அவன் உபாசனை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு கண்தறியாம இருக்க பிரம்மத்தை உபாசனம் பண்ணுன்னு எப்படி நிர்ணயம் பண்ணாலும் இந்திர பிராணாதிகரணத்துல. சோ இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துல நம்ம மெயின் விஷயங்களா சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா? அதை இங்க கோடிட்டு காண்பித்து பூர்வபக்ஷி தன்னுடைய சைடை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். நம்ம என்ன கேட்டோம்? இதே வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கே, அதனால அச்சேதனங்களுக்கு சித் சக்தி இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அபிமானி உபதேசங்கள், விசேஷானுகதிக்காக விசேஷானுகதிகளால சொல்லப்பட்ட அபிமானி உபதேசங்கள். அதை வச்சிருந்து நீங்க அச்சேதனத்துக்கு சைத்தன்ய சக்தியெல்லாம் சொல்லிட முடியாது. அதனால இந்த உலகம் அப்படிங்கிறது துக்கமயமா இருக்கக்கூடியது. சம்சார பாவாகினி தந்தசெல்லாம் நிறைய பதங்கள் சுவாமி தேசிகன் உபயோகப்படுத்தியிருக்காரு அந்தந்த கிரந்தங்கள்ல. எக்கச்சக்க பதங்கள் இருக்கு. ஓகே, அப்ப அப்பேற்பட்டதான் இந்த சம்சாரம் பயங்கர துக்ககரமா இருக்கிறது. ஆனா இதுக்கு நீங்க காரணமா சொல்லக்கூடிய பிரம்மம் டோட்டலி வேறு. அதனால இதுக்கு அதுதான் காரணம்னு எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது, ஒத்து போகாததுனால. காரணத்துக்கு காரியத்துக்குள்ள ஒத்து போகும் தன்மை லோகத்துல காணப்படுறது. அதை சொல்றது எங்க சாங்கிய சாஸ்திரம். அதனால எங்க சாங்கிய சாஸ்திரத்துல சொல்ல தற்கானுகிரகீதமாக இருக்கக்கூடிய எங்க சாங்கிய சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இந்த ஜெகத்துக்கு காரணமே தவிர உங்க ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மம் இந்த ஜெகத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்ப பாஷ்யக்காரர் சித்தாந்தம் சொல்லப்படுற திருஷ்யத்தேட்டு, அது எந்த சித்தாந்தம் ஆரம்பம், அதை பகவத் அனுகிரகத்துல நாளானிக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு சொன்னதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சிருந்தேன்னாக்க இப்ப கேட்கலாம். டைம் இஸ் யோர்ஸ். இன்னைக்கு சொன்னதோ ப்ரீவியஸ்ல சொன்னது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். Now it is over to you. படிச்சுட்டு தான் தானே கேட்க இது பண்ண முடியும், அப்புறம் புரிஞ்சிடும். அடியேன் சுவாமி ஒரு முறை சேவிச்சு பார்த்தாதான் புரியும். அதுவும் இல்லாம சுவாமிதி இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது ஆஃப்டர் கரெக்டிங் ஆல்சோ. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல. அடியேன் சமிக்கணும் சுவாமி, அடியனால சொல்லாம இருக்க முடியல. அடியேன் எனக்கும் தெரியல, கொஞ்சம் எப்பவும் சொல்ற இடத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல யாரும் இல்ல, பின்னாடி கொர 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 கொரன்னு சவுண்ட் வருதா? சோ சுவாமி சாதிக்கும் போது அதுவும் கூடவும் சவுண்ட் வர்றதுனால வார்த்தைகளும் கொஞ்சம் இதுவா இருக்கு. சமிக்கணும் சுவாமி, நடையனால சொல்லாமே இருக்க முடியாது. பிகாஸ் நோ ப்ராப்ளம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. சுவாமி நடிகேன் அதனால சேவிச்சு பார்த்துட்டு டவுட்.
கேக்குறேன் சுவாமி. கண்டிப்பா அடியேன். சுவாமி அடியேன், 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 அடியேன். ஒரு டவுட் இருக்கு சுவாமி. சொல்லுங்க. சுவாமி, இந்த பூர்வபக்ஷத்துல நம்ம சொல்லும் போது இப்போ காரண பொருளோட தன்மை மற்ற பொருளோட வேறுபட்டு நிற்காது அப்படின்னு சொல்லச்சு, அந்த மண் பதார்த்தங்களுக்கு லேந்து உண்டார கடத்துக்கு என்ன மண் பதார்த்தத்தோட காரண பொருள் என்னவோ அதுதான் அதோட தன்மை தான் இருக்கும். அது வந்து குண்டலங்கள் தங்கத்தாலான குண்டலங்களுக்கு வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு அவ சொல்றாள்ல. அது வந்து அது எனக்கு கொஞ்சம் புரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் explain இல்ல இல்ல பண்ணுங்க. அது ஒண்ணு இல்ல. அது அதாவது நம்ம என்ன சொல்றோம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சரி சுவாமி. அது என்ன சொல்றான்னாக்க, சாங்கியத்துல அவ வந்து ஒண்ணு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வரும்போது காரணம் அப்படின்னா நீங்க ஒரு லிஸ்ட் போடுவீங்க இல்லையா? இப்ப மிருப்பிண்டம், தங்கம், தந்து, லைனா, எள்ளு இதெல்லாம் காரண பதார்த்தங்கள். காரியம்னா மிருப்பிண்டத்துலயும் கடம் வந்தது, தந்துல இருந்து பட்டம் வந்தது, தங்கத்துல இருந்து குண்டலாதைகள் வந்தது, எள்ளுல இருந்து எண்ணெய் வந்தது அப்படின்னு இதெல்லாம் காரியங்கள். அப்ப அவ வந்து இந்த காரணத்திலிருந்து இந்த காரியம் தான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. இது காரணம் இது காரியம்னு சொல்லிட்டாலே அப்ப காரணமா இருக்கிறதுல இருந்து எல்லா காரியமும் வரலாமான்னு ஒரு கேள்வி. நம்ம அப்படித்தானே சொல்லியிருக்கோம், பிரம்மம் தான் காரணம், அதுல இருந்துதான் எல்லா விதமான வெரைட்டிஸை கொண்ட மொத்தம் வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அது அவ நம்ம பேர்ல ஒரு தோஷமா காமிக்கிறான். அந்த மாதிரி நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறான். இதுக்கு இதுதான் காரணம்னு சொன்னா அப்ப காரணத்திலிருந்து எந்த காரியம் வந்திருக்கோ அந்த காரியம் காரணத்துக்கு உண்டான தன்மையை கொண்டதாத்தான் இருக்கு. லோகத்துல அப்படிதான் பாக்குறோம். ஆனா நீங்க, அதாவது நம்மளை பார்த்து சொல்றேன், நீங்க என்னென்னமோ விதவிதமான காரியங்கள் இருக்கு லோகத்துல, அது எல்லாத்துக்கும் பிரம்ம ஒண்ணுதான் காரணம்னு சொல்றது. அது எப்படின்னு கேட்கறான். சுவாமி, எனக்கு இப்போ அப்படி பார்த்தா அவளும் மூல பிரகிருதி தானே வந்து காரணம்னு சொல்றா. அவ ஈஸ்வரனை ஏத்துக்கல சாங்கியன், பட் அவளுக்கும் மூல பிரகிருதி தான் காரணம்ன்றாளே. அப்ப அந்த மட்டும் அதே இது தர்க்கம் ஆகாதா? அவளுக்கே அவளோட இது அகேன்ஸ்டா நம்ம பிரம்ம அச்சேதனம் நம்ம சொல்லல. ஓகே, புரியுது புரியுது புரியுது. வேற ஏதாவது? நான் அடுத்த கிளாஸ்ல என்னோட மைக்கை நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்து நான் அது சரி பண்ணிக்கிறேன். க்ஷமிக்கணும் சுவாமி, க்ஷமிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.